மற்றுப்பற்றனக்கின்றி நின்றிருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேனேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. 98வது நாளுக்கு கூடியிருக்கிறோம். சென்ற அமர்வில் என்ன பார்த்தீர்கள் என்பதை சுருக்கமாக மகேஷ் சொல்லணும். போன வாரம் வந்து வருணனின் வழிவேண்டு சொல்லியிருந்தாங்க. அது முந்தின வாரம் வந்து ஒரு 10 பாட்டு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் போன வாரம் கண்டினியூ பண்ணோம். ராமர் வந்து கோவப்பட்டு ராமர் வந்து ஒரு 7 நாள் வந்து தவத்தில் இருக்கிறதும் 7 நாள் 7 நாள் ஆமாம் 7 நாள் தவத்தில் இருக்கிறதும் அது 7 நாள் முடிஞ்சு அப்பவும் வராதனால 3 நாள் வந்து சேது பகவான் ஆடுறதுக்கான 7 நாள் தான் 7 நாள் வந்து வந்தோன்னே அவையோடு 7 சென்றாங்க. 7 நாள் இது பண்ணுறார். அப்போ வராங்கன்னா கோவப்பட்டு அம்பு விடுறார். வந்து கடல் வந்து பற்றிட்டு எரியாது. அப்போ வந்து அதோட வர்ணனை தான். அதோட வர்ணனை ஏதோ 40-45 பாட்டு. அப்புறம் வந்து வர்ணன் வந்து இந்த மாதிரி கடலோட இன்னொரு இடத்துல வந்து திமிங்கலங்கள், அதாவது திமிங்கல கிளம் திமிங்கல கிழக்கம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் இருந்த சண்டையை வந்து இது பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு கேட்குற நீ சரி கூப்பிட்டு எனக்கு சீதை வந்து இது மாதிரி நீ ஏற்கனவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்புறம் வந்து ராமன் வந்து அப்புறம் வந்து வர்ண ஸ்துதி வருது. வர்ணன் வந்து ராமரை ஸ்துதி பண்ணுறது ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு 5-6 பாட்டு. அப்புறம் வந்து ராமர் கேட்குறாரு ஏன் இது பண்ணார் அது சொல்கிறான். அப்புறம் வந்து அவர் வந்து ராமர் வந்து நான் எடுத்த பிரம்மாஸ்திரம் ராமருக்கு வந்து ஆரத்தை கொடுத்து மாலையை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்த பிரம்மாஸ்திரத்தை எங்கே ஓடுறது அப்படின்னா இந்த மருகாந்தாரம் அப்படிங்கிற ஒரு ஊர் ஒரு தீவிர ஊர் அங்கே தான் நிறைய அரக்கர் இருக்காங்க அப்படின்னா மருகாந்தாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து அரக்கர் இருக்காங்க. இந்த ஊர் பேர் வந்து வால்மீகி ராமாயணத்துக்கு வேறு மாதிரி இருக்கு. ஸோ அங்கே இது பண்ணணும்னா அங்கே அந்த பிரம்மாஸ்திரத்தை அங்கே இது பண்ணிடுறார். பண்ணிட்டு அப்புறம் அணைக்கட்டத்தை வந்து வர்ணன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறான். அப்புறம் வந்து நயனை கூப்பிட்றார். நயனை கூப்பிட்டு சுக்ரீவன் வந்து நயனை கூப்பிட்றான். நயனை கூப்பிட்டு இந்த மாதிரி அணைக்கட்டை சொல்கிறான். அதாவது அந்த வருணனை வழிவேண்டு படம் முடிஞ்சு இப்போ சேதுபந்தர் ஆமாம் அது அந்த இடத்துல வந்து கவி 9 பாடல்கள் முடிச்சிருக்கீங்க. அந்த இடத்துல மட்டும் நான் வந்து அந்த யாரை வந்து அந்த பாறையும் மலைகள் அப்படிங்கிறது மாதிரி கொடுக்குறதோட அவன் வந்து கட்ட ஆரம்பிக்கிறத இது பண்ணிருக்கான். அதாவது நலன் வந்து மலைகளை வாங்கி சேது கட்டும் பகுதிகளை நிறுத்திருக்கீங்க. அருமையான பாடல் அது. மஞ்சினில் திகழ்தரும் மலையை மாக்குரங்கு எஞ்சுர கடிதெடுத்து எரியவே நலன் விஞ்சையில் தாங்கின சடையன் வெண்ணையில் தஞ்சம் என்றவர்களை தாங்கும் தன்மை போல். இதுல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணாங்க. நலன் வந்து அத்தனை கற்களையும் வீசி எறியக்கூடிய மலைகளை எல்லாம் அவங்க அங்கேருந்து தூக்கி போடக்கூடிய மலைகளை எல்லாம் கையில தாங்கினான். எப்படி தாங்கினான்னா தஞ்சம் என்றவர்களை வெண்ணையில் சடையன் தாங்கும் தன்மை போல. அப்போ பிரகாசமா இருக்குன்னு சொன்னா சூரியனை போல பிரகாசம் சொல்லுவோம். எரியது ஒரு சாதாரண பல்பா தான் இருக்கும். சூரியனை போல பிரகாசம் சொல்லுவோம். அதாவது உண்மையாக சொல்லப்படுகின்ற பொருள் வந்து பெருசாக வரும். என்ன அர்த்தம்னு சொன்னா நலம் செஞ்ச தாங்கினத்தை விட சடையன் தாங்கின தன்மை பெருசுன்னு அர்த்தம். அவனுடைய செஞ்சிருக்கிற பிரகாசம். இப்போ இந்த வாரத்து இப்படி சொல்லி சைக்கவி பெரும்படை தலைவர்
முயற்கரை மதி தவழ் முன்று குன்றுகள் அயக்கலின் முகில் குலம் அதறி ஓடின இயக்கரும் முதிரம் எரியல் போயினார். கவி பெரும்படை தலைவர் தாள்களால் முயல்கரை மதிதவள் முன்றில் குன்றுகள் அயக்கலின் முகில் குலம் அலறி ஓடின இயக்கரும் மகளிரும் இரியல் கூடினர். வெற்றியை கொண்டதாக ஜெய கவி குரங்குகள் வானரங்களில் பெரிய படை தலைவர்கள் கால்களாலே முயல் கரை மதிதவள் முன்றில் குன்றுகள் முயல் கரை உடையதாகிய சந்திரன் தவழக்கூடிய குன்றுகளில் மேல அதனுடைய முன்பக்கத்தில் அயக்கலின் அப்படின்னா அசக்கிறதுன்னு சொல்றீங்க. அசைத்தல் அப்படிங்கிறத பேச்சு வழக்குல அசக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகர போய் அயக்கல் நேசம் அப்படிங்கிறது நேயம்னு சொல்லிருக்கேன். அந்த மாதிரி சகல எகர போய் அயக்கலின் அசக்கலின் அதாவது அசைத்தலின் முகில் குலம் அலறி ஓட்டேன். அங்க இருக்கக்கூடிய மேகங்களை தவழ்ந்து கொண்டிருந்த மேகங்கள் எல்லாம் இடியோசையோட முழக்கத்தோடு ஓடின. அங்கிருந்த யட்சனுடைய பெண்களும் யட்சினிகளும் அங்கிருந்து இரியல் போயினார், சிதறி ஓடினார்கள். வேறுடைய நெடுங்கிரி தலைவர் வீசின ஒரு இடத்து ஒன்றின் மேல் ஒன்று சென்றுக நேரிடே நிமிர் பொறி பிறக்க நீண்ட ஈது ஆறுபை நெருப்பு என வருமன். வேறுடைய நெடுங்கிரி தலைவர் வீசின ஓர் இடத்து ஒன்றின் மேல் ஒன்று சென்று ஊர தூக்கி போடுறாங்க. நம்ம எல்லாம் பெரிய கருங்கல் எல்லாம் தூக்கி போடுறத பார்த்துருக்கோம். கருங்கல் தூக்கி போடுறத பார்த்துருக்கோம். இதை வந்து மெகா சைஸ்ல பார்க்கணும். மலைகளை தூக்கி போடுறாங்க. கருங்கல் மேல கருங்கல் போடும்போது நெருப்பு பொறிக்கிறாங்க. வேருடைய நெடுங்கு வேரோடு பிடுங்கிய இன்னும் அந்த வேரோடைய எச்சங்கள் வெளியே தெரியக்கூடியதாகிய அந்த பெரிய மலைகளை தலைவர் வீசினார். வானர சைனிய தலைவர்கள் வீசின ஓரிடத்து ஒன்றின் மேல் ஒன்று சென்று ஒன்று போய் விழுந்தது, அது மேலே இன்னொன்று போய் விழுந்தது. அப்படி வரிசையா இது வந்து மெகா சைஸ்லயா ஒன்னும் ஒரு 100 அடி 200 அடி நீளம் இருக்கக்கூடிய பாறை எடுத்து வீசினா அவ்வளவு நேரத்துக்கு நெருப்பு போய் தொடர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. நீரிடை நிமிர் போய்கிறார். கடலில பெரிய குறிபார்க்குமாறு நெருப்பு சிந்தவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கடல் பத்தி எரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கடல் பத்தி எரிஞ்சது. ராமன் பிரம்மாத்திரம் விடுறாருன்னா அங்க ஆக்ஞாசனெல்லாம் விட்டு அது ரொம்ப பெரிய அவங்களெல்லாம் நடந்தது இல்லையா. மீன்கள் எல்லாம் எரியவும் லக்ஷ்மணன் போரும் அப்படின்னு சொல்லி கெஞ்சினது எல்லாம் இல்லையா. லக்ஷ்மணன் கோபம் போறோம் அப்படின்னு சொல்லி இது வால்மீகி ராமன் சொல்றாரு. லக்ஷ்மணன் போகும் இது வேண்டாம் சொல்லிட்டு நீரிடை நிமிர் பொறிக்கிறாங்க. இப்ப வருணன் வந்து இது ஆருடைய நெருப்பு, நீண்ட இது ஆருடைய நெருப்பு. இப்பதான் ராம கொளுத்தினா, இப்ப யாரு கொளுத்துறாங்க என்று நீண்ட இது ஆருடைய நெருப்பு என வருணன் நினைச்சினான். ஆனிரக்கண்ணன் என்ற ஒருவன் மலை கொணர்ந்து எரிய கார்கடல் தூணிற முத்து இனம் துதையோடும் போய் வான்நிறை மீனோடு மாறுகொண்டவே. இந்த துவரை தான் திவரைங்கிறது துவரைங்க நிறைய இடங்களை பார்க்கலாம். ஆனிரக்கண்ணன் என்று ஒருவன் அங்கையால் கான் இர மலை கொணர்ந்து எரிய கார்கடல் தூணிற முத்து இனம் துவரையோடும் போய் வான் நிறை மீனோடு மாறுபட்டது. கவாக்ஷன் அப்படின்னு ஒரு கவாக்ஷன் அப்படின்னு ஒரு வானவர். ஆனிரக்கண்ணன் இதுக்கு வந்து ஆண்கண்ணன் ஆண்பெயர் கண்ணன் வேற இதனுடைய டிரான்ஸ்லேஷன்ங்கிறதுனால ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு பேரா வரும். ஆனிரக்கண்ணன் என்று ஒருவன் கவாக்ஷன் என்கிற வானவன்
அங்கையா தன்னுடைய கையினால கான் இர மலை கொண்டு காடுகள் அழியும்படியாக மலைகளை பெயர்த்து கொண்டு வந்து ஏறிய கார்கடல் தூநிற முத்தினம் துவரையோடும் போய் அப்போ மலையில புதார் கடல்ல வந்து புதார்னு விழுது மலை. இப்போ மலை வந்து வேணும்னு சொன்னா கடலுடைய டெப்த் என்னவா இருக்கும்? அப்போ அதுல இருந்து கிளம்பக்கூடிய நீர் ஸ்பிளாஷ் அது அது எப்படி இருக்கணும்? அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முத்துக்களோட கிளம்பி அந்த திவரைகளோடு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களோடு மறக்கும். நட்சத்திரங்களை போல முத்துக்களும் நீர்த்திவரைகளும் எல்லா இடத்துலையும் தெரிந்தது. சிந்துர தலைவரை எரிய சேனிடை முந்துர தெரிந்து எழு முத்தம் தொட்டதால் மந்திரத்து எழுமுகில் அடையா அதன் பந்தர் நெடும் பருதிவானமே. சிந்துர தடவரை எரிய யானைகளுடைய சிந்துரம் இருக்கு. இப்போ யானை யானை சிந்துரத்துக்கு சிந்தூரம் அப்படிங்கும்போது சுங்குமத்தினுடைய இது யானை. யானைகளை உடைய தடவரை பெரிய மலைகளை எரிய அங்கிருந்து விட்டு விட்டே எழுதியிருக்காங்க. அது அதுக்கு மேல யானை சிங்கம் புலி எல்லாம் உலகின்றிருக்கு, மரப்பாம்பு எல்லாம் கிடக்கு. அதோட அப்படி பேர் எரியிறாங்க. எரிய சேவனிய வானத்துல முந்துர தெரித்து முத்தம் தொத்தலால் மேல இவங்க மலை விட்டு எறிகிறாங்க. மலை எவ்வளவு தூரம் போறதோ அதுக்கு மேல அதுல இருந்து கிடக்கக்கூடிய முத்துக்கள் பார்க்கிறது. மலையில முத்துக்கள் சென்று கிடக்கலையா, அந்த முத்துக்கள்லாம் தெரிச்சு அதுக்கு மேல மலையில சென்று கிடக்கலையா முத்துக்கள், சங்கு பூச்சிகளோட முத்துக்கள் எல்லாம் கடல முத்துக்கள் இருக்கும். மலையில கரும்புல முத்து பிறக்கும், நெல்லுல முத்து பிறக்கும், தண்ணில பிறக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. இது மலையில பிறந்த முத்து தூக்கி எரியவும் அதுக்கு மேல அதை முந்திக்கொண்டு மேலே பார்க்கக்கூடிய முத்துக்கள் தொத்தலா அங்கங்க போய் விழுதால் அந்த இடத்து எழு முகில் ஆடையா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய முகில ஆடையாக போறது அகல் பந்தர் ஒத்தது. முத்துக்களால அலங்கரிக்கப்பட்ட முத்து பந்தர மாதிரி மேகம் வந்து ஆடை என்றால் அதுக்கு அலங்கார முத்துக்கள் எல்லாம் தெரிந்து விடுகிறது. அகல் பந்தர் ஒத்தது நெடும் பொருந்திவானது நீண்ட சூரியனை உடையதாகிய மருதியை உடையதாகிய நீண்டவான் அகல் பந்தரை ஒத்தது. பந்தரை முத்து பந்தரை எதுக்கு ஆடையா இருக்கு? அதுக்கு ஆகாயத்துக்கு மேல ஆடையாக இருக்கு. ஆடையாக அதாவது அந்த பந்தலுக்கு ஆடையாக பொருத்தப்பட்டிருக்கு. அந்த பந்தல்ல அந்த துணி மேல முத்து படுற மாதிரி இந்த முத்துக்கள் போய் விட வேணுவின் விடுவரை வீச நீமிசை செய்து திருவதையா நனைந்த செந்தூகில் ஒரு பல்வேறு பொருந்தி போனதால் நானின வான நாட்டு உரையும் அங்கே வேணு நெடுவரை வீச. வேணு அப்படிங்கிறதுக்கு புல்லாங்குழல் அப்படிங்கிறது ஒரு பொருள். வேணுகோபாலன், முரளி, வேணு இதெல்லாம் புல்லாங்குழல் ஒரு பொருள். புல்லாங்குழல் செய்யப்பட உதவுகின்ற மூங்கில் வேணு அப்படின்னு சொன்னா பேசிக் மூங்கில். மூங்கில்களை உடைய நீண்ட வரைகளை வானரங்கள் வீச மீன் இசை சேனூரத்துல ஆகாயத்தை பறக்குது. எல்லாம் எது பறக்குறதுன்னு சொன்னா துப்பு துப்புன்னு விழும்பொழுது கடல்ல வந்து விழக்கூடிய திவலையான கடல்ல வந்து விழத்தால கடல்ல இருந்து தெரிவிக்கக்கூடிய திவலையானது எங்க விண்முட்ட போகிறது. அது விண்முட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அது தேவ மகள் இருக்காங்க, அவங்களுடைய ஆடையை நினைச்சிருது. நனைந்த செந்துகில் பூணூறு மல்களில் பொருந்தி போதலால் அந்த மேகலாபரணம் அணிந்ததாக இந்த இடையில போய்
பொருந்திய இந்த திவலைகள் படுவதாக ஆடை வந்து உடலோடு ஒட்டி கொள்கிறது. பூணூரும் அல்குலில் பொருந்தி போதலாம். நனைந்த செந்துகில் அல்குலில் பொருந்தி போவதால் அந்த மாதிரி ஒட்டிக்கொள்வதாக நாடினர் வான நாட்டு உரையும் நாங்கள் வெட்கமடைந்தார்கள். தேன் இவர் தடவரை திரை கருங்கடல் தான் நிமிர்தர எடை குவிய தருங்கும் நீர் மேல் நிமிர் திவலை வீச்சென்று வீடுதால் வானவர் நாட்டிலும் மழை பொழித்ததால். தேன் இவர் தடவரை திரை கருங்கடல் தான் நிமிர்தர இடை குவிய தள்ளும் நீர் மேல் நிமிர் திவலை வீச்சென்று மீடலால். மீடலால் அப்படின்னா மீடலால் மீச்சென்று மேலே சென்று தேன் பொருந்திய தேர்ந்தெடுக்கக்கூடிய மரங்களை கொண்ட மலைகள் தடவரை திரைக்கருங்கடல் தான் நிமிர்தர இடைகுவிய தள்ளும் நீர். அப்படி போய் விழ ஆகாயத்துல இழக்கூடிய இது வந்து இட்ஸ் கண்டினியூஸ். அது பாட்டு விழுந்துட்டே இருக்குமா, ஒண்ணுதான் வராது, அதோட அடங்கி போயிடும். இது மாதிரி வரிசையா விழுந்துட்டே இருக்கு. அது உங்களுக்கு அவ்வளவு 100 காலம் போனோம் இல்லையா, அந்த 100 காலம் போனோம் போட்டுனே இருக்காங்க. வரிசையா அது கிளம்பிட்டே இருக்கு, கண்டினியூஸா எழுந்துட்டே இருக்கு. மேல் நிமிர் திவரை மீச்சென்று போயிடா. எழக்கூடிய திவலையானது ஆகாயத்துக்கு போய் அப்புறம் என்ன பண்ணோம், கீழே தான் வரணும். வானவர் நாட்டிலும் மழை பொழிந்தது, தேவலோகத்திலும் மழை பொழிந்தது. அது வந்து தேவலோகத்தை தாண்டி வந்திருக்கு. வர வேண்டிய தேவலோகத்துல மழையா போயிடுது. தப்பா இருக்கு எல்லாம் தப்பு சொல்லலாம். மையூறு மலைகளோடும் மறிகடல் வீழ்ந்த வெய்யவாய் மகரம் பற்ற விரைவின விழிப்ப மேல் நாள் பொய்கையின் இடங்கர் கவ்வ புராதனா போற்றி என்று கையெடுத்து அழைத்த யானை போன்றன கலினல் அந்த மலைகளை பிடிங்கி எரிகிறாங்க. மலையில இருக்கக்கூடிய யானைகள்லாம் உதிர்ந்து விழுகின்றன, கடல்ல விழுகின்றன. மயூர் மலைகளோடும் மறிகடல் வந்து வீழ்ந்த வெய்யவாய் மகரம் பற்ற வெறியின வைப்ப. அங்க கடல்ல வந்து விழுந்தது. இந்த இடத்து மகரம் முதலை. மகர மீன் அப்படிங்கிற பொருள்ல வரும், முதலை அப்படிங்கிற சுறாங்கிற பொருள்ல வரும். அது மகர கேதனன் அப்படின்னாக்க மீன் கொடிய தேர் அப்படின்ற மன்மதனை குறிக்கும். மீன் பிடிக்கிறனாலே பாண்டியன் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம். சரி, இவன் மாறன் அவ்வளவுதான். அப்போ இந்த முதலை பெற்ற மலையிலிருந்து உதிர்ந்து விடக்கூடிய யானைகள் எல்லாம் பெருங்குரல் எடுத்து கூச்சல் எழுதுகின்றன. எப்படி இருக்குன்னா, பொய்கையின் இடங்கள் மேல்நாள் பழைய காலத்துல பொய்கையில இடங்கள் தவிர 2 பேர் வந்திருக்கு. இப்போ முதலைக்கு இடங்கர் என்கிற பேர் ஒண்ணு, மகரம் என்கிற பேர் ஒண்ணு. கொஞ்சம் வடமொழி சொல் மாதிரி இருக்கு. அது என்ன ரூட்டுங்கிறது சரியா தெரியல. ஏதோ திராவிட ரூட் அப்படின்னு அதாவது சங்க இலக்கியங்கள்ல இந்த யூசேஜ் லாங் சப்ஜெக்ட், இட்ஸ் ரன்னிங் ஃபார் a long time. இடங்கள் பெரிய புராணத்துல அந்த கம்பனுக்கு பின்னால் வருது. கம்பனுக்கு பின்னாடி வருது உதாரணமாவே எடுத்துக்க முடியாது. முன்னாடி எங்கேயாவது பார்த்தா அதுக்கு முன்னால இலக்கியங்கள்ல இந்த இடங்கிறது இது கிடையாது. மகரம் அப்படிங்கிற கராமலைய அந்த அதெல்லாம் பழைய. இப்போ இதுல வந்து முதலைக்கு 2 பேர் சொல்லியாச்சு. மகரம் ஒன்று இடங்கள் என்று புராதனா போற்றி என்று அன்னைக்கு கஜேந்திரன் வந்து ஆதி மூலமே அப்படின்னு கூட்ட மாதிரி இன்றைக்கு யானைகள் கூச்சல் எப்படி இருக்கு. கலினல் யானை அப்படின்னு சொன்னா மதம் கொண்ட யானை. அசுபபாய் தேனும் பூவும் ஆரமும் அகிலும் மற்றும் விசுமியலாம் உலவும் தெய்வ வேரியின் மிடைந்து விம்ம
தசும்பெலாம் வாசம் ஊட்டி சாத்திய தண்ணீர் என்ன பசும்புடால் நாரும் வேலை பரிமளம் கமழ்ந்தது அன்றே. அசும்புபாய் தேனும் பூவும் ஆரமும் அகிலும் மற்றும் விசும்பெல்லாம் உலகும் தெய்வ வேலையில் மிடைந்து பசும்பெல்லாம் வாசம் ஊட்டி சாத்திய தண்ணீர் என்ன பசும் புலால் நாரும் வேலை பரிமளம் கமழ்ந்தது. கடல் மணக்க தொடங்குது. கடலிலே கோட்டந்து தேய்த்து கழிவது கருமம் என்றால் மடலுடைய இளங்கல் மாறும் மதிய விபீஷன் சொல்றாங்க. கடல்ல போய் கோட்டம் கோஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நறுமண பொருட்களை தேய்க்கிறதுல என்ன புண்ணியம். ஆனா இப்ப என்ன சொன்னா நறுமண பொருள் எல்லாம் வந்து விழுந்து கொண்டு இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அசும்புபாய் அசும்புதல் அப்படின்னு சொன்னா கசிதல் அர்த்தம், ஒழுகுதல் அர்த்தம். அசும்புதல் ஒழுகுதல். அசும்புபாய் தேனும் ஒழுகுவதாகிய தேனும் பூ ஆரம்னா சந்தனம் அகில் தெரியும் மற்றும் இத்தனை தேன் பூ சந்தனம் அகில் எல்லாம் விசும்பெல்லாம் உலகம் தெய்வ வேரையின் மிடைந்து விம்ம ஆகாயெல்லாம் பரவி தெய்வீக மனத்தோடு கமழ மனம் 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 வீரியம் கமலம் என்ன பசும்பெல்லாம் வாகமூட்டி சாத்திய தண்ணீர் பசும்பெல்லாம் குடம் குடத்துல தண்ணீரை வைத்து அதற்கு வாசம் ஊட்டியது போல குடம் தண்ணியில கலப்படம் பண்ண முடியல. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். குடத்துல தண்ணீருக்கு நறுமணம் ஊட்டின மாதிரி கடலுக்கு இத்தனை பொருட்கள் விழுந்து பசும் புலால் நாரும் வேலை பரிமளம் பச்சைய புலால். அதாவது அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அப்பதான் செத்து போய் பச்சைய புலால் நாரும் வேலை கடலானது பரிமளம் கமழ்ந்தது. மனம் கமழ தொடங்கியது. தசும்புன்னா குடம் குடம் நிறைய பார்த்தோம். தேமுதல் கனியும் காயும் தேனினோடு ஊனும் தெய்வ பூ முதலாய எல்லாம் மீன் கொல பொழிந்த அன்றே. மாமுதல் தருவோடு ஓங்கும் வான் உயர் மானக்குன்றம் தாம் முதலோடும் கெட்டால் ஒளிவரோ வன்மைக்கோ. தேன் முதல் கனியும் காய் தேனினோடு ஊனும் தெய்வ பூ முதலாய எல்லாம் மீன் கொல பொழிந்தார்கள். இனிய பெண்களும் காயும் கனியும் தேன் மலையிலே இருக்கக்கூடியதாகிய ஊன் புலா. அதாவது அங்க இருக்கக்கூடிய என்ன சிங்கம் புலி நடி அதுகள்லாம் விழறது இல்லையா அதனுடைய ஊன். தெய்வ பூ கற்பக பூக்கள் முதலாகிய எல்லாம் மீன் கூட பொழிந்தார்கள். மலைகள்லேருந்து மீன்கள் தின்னும்படியாக கடல்ல வந்து அது அத்தனையும் பொழிய தொடங்கியது. இதெல்லாம் கடல்ல விழுந்து பொழிய தொடங்கியது. மா முதல் தருவோடு ஓங்கும் வானுயர் மானக்குன்றம். வானுயர் மானக்குன்றம் மிகப்பெரிய மாறி மாமுதல் முதலாகி மரங்களோடு ஓங்கிய வான் வரையில ஓங்கியதாகிய குன்றங்கள். என்ன ஆச்சுன்னு சொன்னா இத்தனை இதுவும் மீன் தின்னுமாறு கடல்ல வந்து விழுந்தது. அது கடல்ல வந்து விழுந்தாலும் யாருக்கும் ஒரு லாபம் ஏற்படுது. தான் முதலோடும் கெட்டால் ஒளிவரும் வன்மை தொக்கோர். வள்ளத்தன்மை உடையவர்கள் தம் குலமே நாசம் ஏற்பட்டாலும் தன்னை அழித்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு பயன் தருவார்கள் அல்லவா? அப்படி அந்த
அந்த குறைக்கும் தன்மையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். அதாவது வெட்ட வரைக்கும் வந்து மதனி வெட்டதான் போறாங்க. ஆனா அது அவங்களுக்கும் வந்து நிழல் வெட்ட கோடாரி பாய்ச்சலுக்கும் அது நிழல் கொடுத்துருந்தா இருக்கு சாய வரைக்கும். முதல் பாட்டு வள்ளல், அடுத்தது கஞ்சன். மண்ணுற சேற்றுள் புக்குச் சுரிகின்ற மாலை குன்றம் கல்நிறை போதும் காயும் கனிகளும் பிறவும் கவ்வி வெண்ணிற மீன்கள் எல்லாம் வறியவர் என்ன மேன்மேல் உள்நிறை செல்வம் நல்காது ஒலிக்கின்ற உலோகர. மண்ணுற சேற்றுள் புக்கு சுரிகிற மாலை குன்றம் கல்நிறை போதும் காயும் கனிகளும் பிறவும் கவ்வி வெண்ணிற மீன்கள் எல்லாம் வறியவர் என்ன மேன்மேல் உள்நிறை செல்வம் நல்காது ஒழிக்கின்ற லோகரத்தை. மலைகள்லாம் கடல்ல விழுது. கடல்ல விழ விழ என்ன ஆகும்? அழுந்தத்தானே செய்யும். சுரிகின்ற அப்படின்னா சுரிகைக்கு கத்தியால சுருகிறது. அப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஸ்வர்ட் லைக் ஆக்ஷன், அழுந்துதல். மண்ணுற சேற்று புக்கு சுரிகின்ற மாலை குன்றம் மண்ணுல சேத்துக்குள்ள போய் அழுந்துவது போல அழுந்தி உள்ள போய்கிட்டே இருக்கு. மாலை குன்றம் வரிசையான குன்றங்கள் வரிசையா எல்லாம் அழுந்தி கொண்டே இருக்குது. கல்நிறை போதும், கல்நிறைந்த பூ காய் கனி பிற இதெல்லாம் கவ்வுவதற்காக மீன்கள் போட்டி போட்டுக்கொண்டு வறியவர் என்ன ஏழை எளியவர்களை போல மேல விழுந்து விழுங்குற மாதிரி எல்லாம் போட்டுக்கொண்டு விழ விழ அப்படியே மாட்டேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் உள்ள போயிட்டே இருக்கு. மலையெல்லாம் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. எப்படின்னா உள்நிலை செல்வம் நல்லாது தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை கொடுக்காமல் மறைத்துக் கொண்டு ஒளித்துக் கொள்கின்ற கஞ்சனை போல வந்து விழறது வந்து வள்ளல். உள்ள போயிட்டே ஒரே மாதிரி எப்படி எல்லாம் சொல்ல முடியும். கரங்கி என திரியும் வேக கவிக்குளம் கதுவ வாங்கி பிறங்கியிரும் கடலில் பெய்த பொழுதத்தும் பெரிய பாந்தல் மரம் கிளர் மானை யானை வயிற்றினாக வாய் சோர்ந்து உறங்கின கேடு உற்றாரும் உணர்வரோ உணர்வு இல்லாதார். கரங்கென திரியும் வேக கவிக்குளம் கதுவவர் வித் ஃபோர்ஸ் கது காற்றாடி போல திரிகின்ற வேகத்தை உடைய குரங்கு கூட்டமானது கதுவவர் வித் ஃபோர்ஸ் விசையோடு வாங்கி பிறகு இருங்கடலில் பெய்த பொழுதத்தும் விளங்குவதாகிய பெரிய கடலிலே வீசிய பொழுதும் பெரிய பாந்தல் அங்க இருக்கக்கூடிய பாம்பானது என்ன சாப்பிட்டு என்ன பண்ணிருக்குன்னா அப்பதான் ஒரு யானை முடிகிறது. மரங்கிழர் மான யானை வயிற்றினாக வயிற்றுல அப்பதான் யானை போயிருக்கு. அப்ப மரப்பாம்பு இறை எடுத்ததுனாலே நகராது. யானை தின்னுடுதுன்னா யானை வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? தூங்கிட்டு இருக்கும். ஆக வாய் சோர்ந்து உறங்க, வாயை பிரித்து கொண்டு வாயை நல்லா அகல திறந்து கொண்டு உறங்க கேடுற்றாலும் உணர்வாலும் உணர்வில்லாத புத்தி இல்லாதவனுக்கு கேடு வர நேரத்தில் கூட வீடு பத்தி நினைச்சாலும் அவனுக்கு தெரியாது. மழை போய் இருக்கிற இடமே போய் தண்ணியில வந்துட்டு இது பாட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு இறை எடுத்து தூங்கிட்டு இருக்கு. இடையன தகையமின் எயிற்றின முழக்கமைந்த விளைவுடை தடக்கை ஒன்றோடு ஒன்றிடை ஒருங்க சுற்றி கடைகளை குன்றின் ஒன்றில் உருமுடு கலந்த கால மழையன பொருத வேலை மகரமும் மத்தமாகும். இதுல என்ன பட்டாங்கன்னா உரையாசிரியர்கள்லாம் போட்டு குறைப்பு வச்சுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இளைஞன தகைய மின்னின் எயிற்றின அணிகலன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அளவடக்கக்கூடிய பற்களை உடைய முழக்கம் ஏங்க
பற்களை உடைய, யானைக்கு பல்லு தந்தம் எல்லாம் இருக்கு. முழக்கம் ஏங்க பிளிர்கொண்டு புழையிடை தடக்கை ஒன்றோடு ஒன்று இடை பொருந்த சுற்றி. இந்த இடத்துல தான் எல்லாரும் புழையிடை தடக்கை கோட்டையை உடையதாகிய துதிக்கையை ஒன்றோடு ஒன்று இடை பொருந்த சுற்றி. யானைகள் என்ன பண்றாங்க, உரையில இப்படிதான் பண்ணிருக்காங்க. யானைகள் தங்களுடைய துதிக்கையோடு துதிக்கையை கோர்த்து கொண்டு கடையுடை குன்றின் ஒன்றில் உருமோடு கலந்த கடையுடை குன்றின் ஒன்றில் அப்படின்னா மூங்கில்கள் உடையதாகிய குன்றுகளின் முன்பக்கத்தில் உருமோடு கலந்த காலம் மழையென பொழுது இடியோடு கூடிய கால அந்த கால காலாந்தரத்தில் முடிவடைய சமயத்தில் ஏற்படக்கூடிய மழையை போல இடியும் மழையுமாக கலந்தது போல வேலை மகரமும் மத்தமும் வேலையில இருக்கக்கூடிய பெரிய மீன்களும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் மகரம் முதல்ல நடத்த பார்த்தோம். இது மீன் சுறாமி மத்தம். இதுக்கு வந்து மத யானைகள் வந்து அந்த மீனோடு பொருந்தும் போது சண்டை போடும் போது தங்களுடைய துதிக்கைகளை ஒன்றோடு ஒன்று பிணித்துக் கொண்டன அப்படின்னு பொருத்தமாங்க. துதிக்கையால் தான் சண்டை போடணும். இப்போ சொல்றது என்னவா இருக்கணும்னு சொன்னா, இந்த எலிஃபென்ட் சீல்னு ஒன்று இருக்கு. எலிஃபென்ட் சீல் இதெல்லாம் உலவை கொண்டிருக்கிற கடல் தானே, அதுக்கு ப்ரோபோசிஸ் உண்டு, துதிக்கை உண்டு. துதிக்கைங்கிறது உள்ளதா இருக்கும், ரொம்ப பெரிய அளவு இருக்குது, சின்னதா இருக்கும். அந்த இந்த மீனோடைய துதிக்கையும் யானையோட துதிக்கையும் ஒன்று கொண்டு சுத்தி கொண்டு இப்போ தடத்தை ஒன்றோடு ஒன்று இடை சுற்றியும்னா மீனுடைய மகர மீனுடைய துதிக்கையும் யானையோட துதிக்கையும் ஒன்றோடு ஒன்று. இதெல்லாம் இந்த சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான துதிக்கையுடைய மீன்கள் உண்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சின சிறிய ஆய புண்ணியம் புரிந்தோர் போல குன்றுகள் உறக்க வீரர் குறித்தர நெருப்பு கோப்ப ஒன்றின் மேல் ஒன்று வீழ உகைத்தெழுந்து உம்பராட்டு சென்னையில் நிறைவராது தெரிந்தன சிகரச்சில்லி. ஒன்றின சிறியாய புண்ணியம் புரிந்தோர் போல குன்றுகள் உறக்க வீரர் குவித்தன நெருப்பு கோப்ப ஒன்றின் மேல் ஒன்று வீழ உகைத்து எழுந்து கடிது உகைத்து செலுத்தி உகைத்தெழுந்து உம்பர் நாட்டு சென்று மேல் நிலை பெறாது தெரிந்தன சிகரச்சில்லி. சிகரச்சில்லி அப்படின்னா சில்லி அப்படிங்கிற சில்லியன் தேர் அப்படிங்கிற சக்கரம்னு பார்த்துக்கோம். இந்த இடத்துல துண்டு, சிகரத்தினுடைய துண்டு, சிகரத்தினுடைய பீக்கினுடைய சிறல்கள். சிறியராய புண்ணியம் புரிந்தவர் போல தோன்றின, கொஞ்சம் புண்ணியம் பண்ணாமல் மாதிரி ஒன்றின. குன்றுகள் உறக்கு வீரர் குவித்தன நெருப்பு கோப்ப ஒண்ணு மேல ஒன்னாக வீசிக்கொண்டிருக்கிற குன்றுகளானது நெருப்பு, அதுல ஏற்படக்கூடிய நெருப்பானது கோத்துக்கொள்ள ஒன்றின் மேல் ஒன்று வீழ, ஒண்ணு மேல ஒன்று விழ பவுன்ஸ் ஆகி போகுது மேல உகைத்து எழுந்து ஒண்ணு மேல ஒண்ணு பட்டு குப்புன்னு மேல ஒண்ணு கிளம்புறது. கிளம்பினா உங்க நாட்டு சென்று தேவலோகத்துக்கு சென்று மேல் நிலை பெறாது, அங்கேயே இருக்க முடியாம இந்த பாலம் வரை கீழ் விழுந்தது. இந்த சிகரத்தின் துண்டுகள் எப்படின்னா, புண்ணியம் கொஞ்சமா செஞ்சவங்க இறந்து போனவன போய் அங்க போய் ஒரு அரை மணி நேரம் திரும்பி வந்தாங்க. சொர்க்கத்துக்கு போய் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் இருந்துட்டு வந்தாங்க. கூருடைய ஈற்றுக்கோள் மாச்சுரவினம் எரிந்து கொள்ள போருடைய அறியும் மெய்ய புலிகளும் யாழி போத்தும்
நீடை தோற்ற அன்றே தன்னிலை நீங்கி சென்றால் ஆரடை தோளார் மேலோர் அறிவிடை நோக்கினம்மா. கூருடை ஏற்றுக்கொள் மாற்றுறவு எனும் எரிந்து கொள்ள போருடை அறியும் வெய்ய புலிகளும் யாழி போத்தும் நீரிடை தோற்றான்றே தங்களை நீங்கி சென்றால் ஆரிடை தோறா மேலோ அறிவிடை நோக்கி நம்ம. கூர்மையான பற்களை உடைய மாச்சுறவு இனம் சுறாமீன்கள் எரிந்து கொள்ள பல்லாரை கடித்து குதிர போருடைய அறியும் வெய்ய புலிகளும் சிங்கங்களும் புலிகளும் யாழி குட்டிகளும் நீரிடை தோற்ற அன்றே. அந்த சுறாமீன்கள் இடத்துல இந்த புலியும் சிங்கமும் தோத்து போச்சியா? தம் நிலை நீங்கி சென்றால் தன்னுடைய இடத்தை விட்டு போயிட்டா யாரிடை தோழார் தோற்காத நெடும்பொருள் வெல்லும் முதலை அடும்பொருள் நீங்கி அதனைக்கிறார். என்றும் புனருள் வெல்லும் முதலை. முதல்ல வந்து தண்ணியில இருந்ததுன்னா அதை யாராலையும் செய்ய முடியாது. வெளியில வந்ததுன்னா யாருன்னா அதை செய்யலாம். நம் நிலை நீங்கி சென்றால் ஆரிடை தோழார் மேலோ அறிவிடை நோக்கி. அறிவை கொண்டு நோக்கினால் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் யார்கிட்ட வேணா தோத்துருவோம். இடத்த விட்டு போயிட்டா போதும். இடநடுதல் அப்படிங்கிறது அதிகாரத்துவகை.